Hey guys, this video is for parents. Most of the வீட்டில் லேப்பில் சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டேப்லெட் சாப்பிட்ற இடத்துல 1.5 டேப்லெட் அவங்களே டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் என் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் டைம்ஸில் ஹெவியாக ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டுட்டு என் அம்மாங்க சித்தி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொலஸ்ட்ரால் டேப்லெட் அவங்களே எடுத்துப்பாங்க. பிகாஸ் இன்னைக்கு அதிகமாக சாப்பிட்டாங்க, ஸோ கொலஸ்ட்ரால் ஏறிடும்னு நினச்சிப்பாங்க. நிறைய டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், தே டோன்ட் லிசன் டு மீ. அது ரொம்ப ராங் வே, அப்படி எடுத்துக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மள டேப்லெட் எடுத்துக்கணும். அண்ட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது சில்ட்ரன்ஸ்க்கு ஏதோ ஒன்றுனா பதற அவங்களுக்கு எதுனா அதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைங்கள படிக்க வச்சு மேலே அவங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் குழந்தைங்களும் வளர்ந்துட்டுருக்காங்க. உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க சக்ஸஸ் ஆகுறத நீங்க பார்த்து சந்தோஷப்பட முடியும். எவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு போனாலும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா அவங்க சுக்கு நூறா உடைஞ்சிருவாங்க. அங்க இருந்து ரீபில்ட் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேருக்கு புரியும்னா, அந்த பெயினை கோ த்ரூ பண்ற சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் புரியும் அப்பா அம்மாவோட ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ சில்ட்ரன்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாலும் தயவு செஞ்சு 2 months ஒன்ஸ் ஆகுது ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸும் டயட்ஸும் எடுத்துக்கோங்க.